மனம் தேடும் ஆலயம். சௌதாட்கா ஸ்ரீ மகா கணபதி திருக்கோயில். மூல முதல்வனாம் விநாயக பெருமானின் சிறப்புகள் எண்ணில் அடங்காதவையாகும். நமது வழிபாட்டில் மிகுந்த முக்கியத்துவம் கொண்டுள்ள விநாயக பெருமானின் சிறப்புகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். சிவன் கோயில்களில் விநாயகரை வணங்கிவிட்டுத்தான் நாம் கோயிலின் உள்ளே செல்வது வழக்கம். காரணம் என்னவென்றால், விநாயக பெருமான் சிந்தனை கூர்மையை கொடுத்து இறைவன் மீது நமது பக்தியை அதிகரிக்கச் செய்பவர் என்பதால் நமது வழிபாட்டில் முதல் முக்கியத்துவம் விநாயகருக்கே கொடுக்கப்படுகிறது. मुदाकरातमोदकं सदा विमुक्तिसाधकं कलाधरावतंसकं विलासिलोकरक्षकं मुदाकरातमोदकं सदा विमुक्तिसाधकं कलाधरावतंसकं विलासिलोकरक्षकं. விநாயகரின் யானை வடிவத்தலை அவர் ஓம்கார வடிவமானவர் என்பதை எடுத்துரைப்பதாக அமைந்துள்ளது. விநாயகருக்கு 4 கரங்களுடன் தும்பிக்கையும் சேர்த்து 5 கரங்கள் உண்டு. எனவேதான் அவர் ஐங்கரன் என்று பெயர் பெற்றார். கஜமுகனே கணபதியே சரணம் சரணம் சரணம். சங்கடம் தீர்ப்போனே சங்கரனின் மூத்தோனே, சங்கடம் தீர்ப்போனே சங்கரனின் மூத்தோனே. மோதக பிரியோனே மூஷிக வாகனனே, தும்பை பிரியோனே துயர்கள் துடைப்போனே. ஆதி மூலமே வேத முதல்வனே, மூல பரம்பொருளே முழு முதல் தெய்வமே. சரணம் சரணம் சரணம். இந்த 5 கரங்களும் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய 5 தொழில்களையும் செய்கின்றன. வினைகளை தீர்ப்பவர் விநாயகர். எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன் விநாயகரை வழிபட்டு தொடங்கினால் தடையின்றி முடிவடைந்து விடும் என்பதால் முதற்கடவுள் என்று அவர் அழைக்கப்படுகிறார். இத்தனை சிறப்புகளுக்கும் போற்றுதலுக்கும் உரிய விநாயக பெருமான் கருவறை இல்லாமல் வெட்ட வெளியில் அருள்பாலிக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த திருத்தலத்தை தான் இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சியில் உளம் மகிழ தரிசிக்கப் போகின்றோம். கர்நாடக மாநிலம் தட்சிண கர்நாடகா மாவட்டம் போகநாடா அருகில் அமைந்துள்ளதுதான் சௌதாட்கா ஸ்ரீ மகா கணபதி திருக்கோயில். இத்தலத்தின் முக்கியமான சிறப்பு என்னவென்றால், கருவறையோ வேறெந்த சன்னதியிலோ மூலவரான கணபதி அமராமல் வெட்ட வெளியில் மரத்தினடியில் தலம் கொண்டிருப்பதுதான் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. கபிலா நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த தலம் சுமார் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கூறப்படுகின்றது. இந்த தலம் எங்கும் எந்த திசையை நோக்கினாலும் பச்சை பசேலென கண்களுக்கு குளிர்ச்சியாகவே காட்சியளிக்கின்றது. பெல்தாங்கடி சாலையிலிருந்து கோயிலுக்கு செல்லும் சாலை பிரிவில் இக்கோயிலின் மிக கம்பீரமான வரவேற்பு வளைவு நம்மை வரவேற்கின்றது. வளைவின் மேலே நடுநாயகமாய் விநாயக பெருமான் காட்சியளிக்கின்றார். சற்று தொலைவு சென்றதுமே கோயில் வளாகம் வந்துவிடுகின்றது. இப்பகுதியில் சன்னதிகளோ வேறெந்த கோபுரங்களோ கண்களில் காண கிடைக்கவில்லை. விநாயக பெருமான் குடிகொண்டிருக்கும் அப்பகுதி முழுவதுமே பக்தர்கள் குறுக்கும் நெடுக்குமாய் கூட்டம் கூட்டமாய் செல்வதும் வருவதுமாக இருக்கின்றார்கள். இக்கோயில் அமைந்துள்ள பகுதி முழுதும் உயர்ந்து வளர்ந்த மரங்களே இக்கோயிலுக்கு குடைபிடித்தாற் போல் காணப்படுகின்றன. இருபுறமும் காணப்படும் சிறு சிறு விளக்கு தூண்களும் அதில் தொடர்ச்சியாக கட்டப்பட்டிருக்கும் மணிகளுமே கோயில் வளாகத்திற்குள் நாம் வந்துவிட்டோம் என்பதை நமக்கு உணர்த்துகின்றன. அவைகளை வணங்கியபடியே அதன் வழியே நாம் சென்றால் அழகான உயர்ந்த மேடை, அதன் நடுவே பெரிய பீடத்தில் ஆனைமுக பெருமான் கம்பீரமான மேடையொன்றில் கரிய நிறத்தில் பெரிய திருமேனியுடன் நமக்கு அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகின்றார். ஒரே பெரிய கல்லில் செதுக்கப்பட்ட திருவுருவம், திருவாசியுடன் 3 பீடங்கள், அதன் நடுவே விநாயகர் காட்சி அளிக்கின்றார். சுவாமிக்கு பின்புறமுள்ள பிரபையோ தங்க நிறத்தில் காட்சியளிக்கின்றது.
சுவாமிக்கு இருபுறமும் வீரபத்திரரும் மகாவிஷ்ணுவும் புடைப்பு சிற்பமாய் காட்சியளிக்கின்றனர். பெருமானின் இந்த திருமேனியானது ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட திருவுருவமாகும். இங்கு வரும் பக்தர்கள் தங்கள் மனத்தால் நினைத்த வேண்டுதல்களை சொல்லால் தெரிவிக்காமல் அங்கே கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கும் மணிகளை அசைத்து ஒலிக்கச் செய்து விநாயக பெருமானோடு உள்ளத்தால் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இயற்கை எழில் சூழ்ந்த இந்த தலத்திற்குள் நுழைந்தாலே கோயில் மணியோசை மட்டுமே நம் காதுகளை நிறைக்கின்றன. இந்த தலத்தில் விநாயக பெருமானை வணங்கிய பின்பு வழக்கமாக வழங்கப்படும் திருநீறு பிரசாதம் போல் அல்லாமல் பெருமாள் கோயில்களில் வழங்கப்படும் தீர்த்தமே பிரசாதமாக வழங்கப்படுவது வித்தியாசமான ஒன்றாகும். பரந்து விரிந்து காணப்படும் இந்த வெட்டவெளி சந்நிதிக்கு இங்குள்ள மரங்களே வீடாக, வானமே கூரையாக மாறி மழையிலும் வெயிலிலும் விநாயக பெருமானுக்கு சந்நிதி அமைக்கின்றன. விநாயக பெருமான் அமைந்திருக்கும் பீடத்திற்கருகில் சிறு சிறு கட்டடங்கள் காணப்படுகின்றன. ஆனாலும் விநாயக பெருமான் கருவறை இல்லாமல் வெட்ட வெளியில் அமர்ந்திருப்பதற்கு காரணமும் கூறப்படுகின்றது. தல புராணத்தின்படி விநாயக பெருமானுக்கு இங்கே ஒரு கோயில் இருந்ததாகவும் இப்பகுதியை ஆண்ட அரச குடும்பத்தினர் வழி வழியாக வணங்கி வந்ததாகவும் கூறப்படுகின்றது. நாளடைவில் அந்நியர்களின் படையெடுப்புகளின் காரணமாக கோயில் சூறையாடப்பட்டதால் கோயில் முழுவதும் நிர்மூலமானதாகவும் மூலவரான பெருமானின் சிலையும் கேட்பாரற்று போயுள்ளது. பிற்காலத்தில் அப்பகுதியில் ஆடு மாடுகள் மேய்த்துக் கொண்டிருந்த ஆயர்களின் கண்களில் விநாயக பெருமானின் திருவுருவம் கண்ணில் கிடைக்கவே அவருக்கு இப்பகுதியிலேயே பீடம் அமைத்து சிலையை நிறுவி தினசரி பூஜை செய்தும் நிவேதனமாக வெள்ளரிக்காயை படைத்து வழிபட்டு வந்திருக்கின்றார்கள். விநாயக பெருமானின் சிலையை நிறுவியவர்கள் ஆயர்கள் என்பதாலும் இந்த பகுதி ஆளரவமற்ற பகுதி என்பதாலும் இந்த பகுதியை சுற்றிலும் மணிகளை கட்டி ஒலி எழுப்பி இந்த கோயில் அமைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இதுவே நாளடைவில் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை சுவாமிக்கு தெரிவிக்கும் வழிமுறையாக இந்த மணிகள் மாறிவிட்டன. பின்னாளில் இந்த மகா கணபதிக்கு அவர்கள் ஒரு கோயில் எழுப்ப வேண்டும் என்று எண்ணிய போது அவர்கள் கனவில் தோன்றிய விநாயக பெருமான் தனக்கு கருவறை கோயில் எதுவும் எழுப்ப வேண்டாம் எனவும் தான் வெட்ட வெளியில் இருக்க விரும்புவதாகவும் தெரிவித்தாராம். எந்த நேரத்திலும் எனது பக்தர்கள் என்னை வந்து தரிசிக்கலாம் எனவும் என்னை தரிசிப்பதற்கு ஆலய சுவர்கள் ஒரு தடையாக எப்போதுமே இருக்கக்கூடாது எனவும் கூறினாராம். ஆகவேதான் இந்த சௌதாட்கா தலத்தில் விநாயக பெருமான் வெட்ட வெளியில் அருள்பாலிப்பதாக கூறப்படுகின்றது. பக்தர்களும் எந்தவித தடையும் இல்லாமல் பகல் இரவு என எந்த நேரத்திலும் பெருமானை தரிசிக்கலாம். ஆகவேதான் பக்தர்கள் எந்த நேரத்திலும் வந்து பெருமானை தரிசித்து தங்களின் காரிய சித்தியை பெற்றுக் கொள்கின்றார்கள். இங்கே தரிசனத்திற்கு பல சேவைகள் உள்ளன. குறிப்பாக பிரசாதத்திற்கென அவலக்கி பஞ்ச கட்சய சேவை என்ற ஒரு சேவை உள்ளது. இது அரிசி, வெல்லம், தேங்காய், தேன், வாழைப்பழம் என கலந்து செய்யப்படும் பிரசாத சேவையாகும். இது இங்கே தினமும் தவறாமல் சுவாமிக்கு நிவேதனம் செய்யப்படுகின்றது. சௌதாட்காவின் பிரபலமான பிரசாதம் என்றால் அது அப்பம் என்பதே ஆகும். ஒரேவித சுவையுடன் நேர்த்தியாக தயாரிக்கப்பட்ட அப்பம் தினமும் நைவேத்தியமாக சுவாமிக்கு படைக்கப்படும். இதேபோல் மூடப்ப சேவை எனும் பூஜை முறையில் விநாயக பெருமான் உருவம் முழுவதையும் அப்பத்தினால் மூடி இந்த சேவை மேற்கொள்ளப்படுகின்றது. இக்கோயிலில் நாம் எந்நேரமும் சுவாமியை வழிபடலாம் தான். ஆனால் காலை 7 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை அர்ச்சகர்கள் சுவாமி முன் அமர்ந்து பக்தர்கள் நிறைவாய் வழிபட பேருதவி செய்கின்றார்கள். இந்த தலத்தில் ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் மகா பூஜை எனும் மகோற்சவம் மிக விமரிசையாக கொண்டாடப்படுகின்றது. சௌதாட்கா ஸ்ரீ மகா கணபதியை வழிபடும் பக்தர்களின் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறும் என்பது நம்பிக்கை. அவ்வாறு தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற பெற்றவர்கள் சுவாமிக்கு காணிக்கையாக கோயிலின் முன்பு மணிகளை தொங்க விடுகின்றார்கள். இதேபோல் நைவேத்தியத்திற்கு தேவையான அவல், பொரி, கடலை, அப்பம் உள்ளிட்ட பொருட்களையும் பக்தர்கள் காணிக்கையாக வழங்குகின்றார்கள். மங்களூரிலிருந்து
72 கிலோமீட்டர் தொலைவுள்ள இக்கோயிலுக்கு பேருந்தில் சென்று வரலாம். தர்மஸ்தலாவிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலும், குக்கே சுப்பிரமணியா கோயிலிலிருந்து 35 கிலோமீட்டர் தூரத்திலும் இக்கோயில் அமைந்துள்ளது. பக்தர்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை சொல்லால் அல்லாமல் மணியை ஒலிக்கவிட்டு தெரிவித்தாலே அவர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் சௌதாட்கா ஸ்ரீ மகா கணபதியை வாழ்வில் ஒரு முறையாவது தரிசனம் செய்து வளம் பல பெறுவோம். வாருங்கள். சௌதாட்கா ஸ்ரீ மகா கணபதி திருக்கோயில். மனம் தேடும் ஆலயம்.